ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹோம்மேடாக எப்படி செய்யலாம், கமர்ஷியலாக இது எப்படி பண்ணலாங்கிறது வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். க்ளீனான ட்ரை பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பட்டர் வந்து 30 கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 25 கிராம்ஸ் பட்டர் எடுத்துகிட்டு 5 கிராம்ஸ் வந்து கீ எடுத்துக்கோங்க. நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து 30 கிராம்ஸாக பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நீங்கள் மார்ஜரின் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சேம் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 25 இல்லாட்டி 30 எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பிஸ்கெட்டுக்குன்னு தனியாக சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது கேட்டு வாங்கிக்கோங்க. பிஸ்கெட்டுக்கு தனியாக இருக்குது, பப்ஸுக்கு தனியாக இருக்குது, கேக்குக்கும் தனியாக இருக்குது. ஸோ பிஸ்கெட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்களோ அது கேட்டு வாங்கிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் தான் ஸ்டோர் பண்ணணும், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் எடுத்திருக்கேன். 50 கிராம்ஸ் வந்து சுகர் எடுத்திருக்கேன். கூடவே வந்து 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஃப்ளேவருக்காக. இதில் நம்ம எந்த எசன்ஸும் ஆட் பண்ண மாட்டோம். இதை வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுட்ரு இருந்துச்சுன்னா நீங்கள் பவுட்ரும் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சுகரும் பட்டரும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் மார்ஜரின் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சேம் மெத்தட், இதே ப்ரொசீஜர் தான் செய்யணும். நீங்கள் ஹோம்மேடாக செய்கிறீங்க அப்படின்னா சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். சேம் மெஷர்மெண்ட்டு தான். நாட்டு சர்க்கரை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 5 to 10 கிராம்ஸ் வந்து ஜாஸ்தியாகவே எடுத்துக்கோங்க. ஸ்வீட் கம்மியாக தான் இருக்கும். இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். ராகி ஃப்ளார் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மைதா வந்துட்டு 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து கமர்ஷியலாக செய்கிறதுக்கு. நீங்கள் ஹோம்மேடாக செய்கிறீங்க அப்படின்னா மைதாக்கு பதிலாக வீட் ஃப்ளார் வந்து 50 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மில்லட் பிஸ்கெட் கூட கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பைண்டிங்க்கு மைதா இல்லாட்டி வீட் கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நல்லா நம்மளுக்கு ஒரு பைண்டிங் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுட்ரு வந்துட்டு 1/8 டீஸ்பூன், அதாவது 1/4 டீஸ்பூன்லேயும் பாதி தான் எடுத்திருக்கேன். இப்போ இது சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிஸ்கெட் ரெசிபி வச்சே நீங்கள் நிறையா வேரியேஷன் க்ரியேட் பண்ணலாம். ராகிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கருப்பு கவுனி அரிசி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சோளம், கம்பு, இந்த மாதிரி நிறையா வேரியேஷன் நீங்கள் கொண்டு வரலாம். பேஸ் ரெசிபி இது தான். இப்போ ஸ்பேச்சுலா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவும் சொல்கிற மாதிரி தான், ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா புட்டு மாவு மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்துட்டு மில்க் ஆட் பண்ணோம். மில்க் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா செல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 4 to 5 days வரைக்கும் தான் நம்ம வந்து பிஸ்கெட்டை ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். மில்க்குக்கு பதிலாக நீங்கள் மில்க் பவுடர் யூஸ் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறேன். பேக்கரியில் பார்த்திங்கன்னா அவங்க மில்க் பவுடரோ ஆட் பண்ண மாட்டாங்க. செல்ஃப் லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்க வாட்டர் தான் ஆட் பண்ணுவாங்க. மில்க் பவுடர் ஆட் பண்ணாலுமே நம்மளுக்கு செல்ஃப் லைஃப் வந்து 1 வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் லைஃப் வந்து ஜாஸ்தியாகவே கிடைக்கும். நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா செல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் மில்க் யூஸ் பண்ணாலும் சரி, வாட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைங்க, இல்லாட்டி நவுத்துரும். 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆகும். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தோன்னே ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு மாவு வந்து ஒரு மாதிரி தண்ணி இழுக்கும். ஸோ அதை பார்த்து செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃப்ளாட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்கலாம். ஒரு பட்டர் ஷீட்டில் வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணனால எனக்கு பிஸ்கெட் பேக் ஆகி வரும்போது லைட் கலராக இருந்துச்சு. இதுவே நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா டார்க் கலராக வரும். அதே மாதிரி இதில் வந்து மேலே டாப்பிங்ஸ் வந்துட்டு சாக்கோ சிப்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ராகி சாக்கோ பிஸ்கெட்டுன்னு சொல்லலாம். இல்லை ராகி சாக்லேட் பிஸ்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் மைதாவை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா ராகி சாக்லேட் பிஸ்கெட் ஆயிரும். ஒரு பேஸ் ரெசிபி வச்சு நம்ம நிறையா வேரியேஷன் கொண்டு வரலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் நான் ஒரு பேஸ் ரெசிபி தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது வச்சு நீங்கள் நிறையா வேரியேஷன் கொண்டு வந்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்திருக்கேன்.
ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க 10 மினிட்ஸு 2 ராடுமே ஆனில் இருக்கணும் 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் போட்டுக்கோங்க. பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் 2 ராடுமே ஆனில் வச்சுட்டு 10 to 15 மினிட்ஸில் பேக் ஆயிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈவன் ஷேப்பில் இருக்கணும். ஒன்று சின்னது பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்பராக பேக் ஆகி வராது. எனக்கு வந்து கரெக்டாக 13 மினிட்ஸில் பேக் ஆயிடுச்சு. நான் சொன்ன மெத்தட்லேயே ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி கிறிஸ்பியாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.